So welcome all to today's lecture. So we are discussing about friction topic பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 3 வீடியோஸ் லெக்சர் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், அண்ட் தென் செகண்ட் வீடியோவில் சிம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம், அண்ட் தென் லாஸ்ட்டாக தேர்ட் வீடியோவில் நம்ம ஒரு இன்க்ளைன் பிளேன் மேலே அந்த ஆப்ஜெக்ட் இருக்கும்போது அதோடைய எஃபெக்ட்டு, அதை எப்படி ப்ராப்ளம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோடைய அடுத்த லெவல் டிஃபிகல்ட்டி லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் லைக் ஒரு பாடி மேலே இன்னொரு பாடி இருக்க மாதிரி தெரியுதா. ஸோ சர்ஃபேஸ் ஒன்று தான், சர்ஃபேஸ்க்கு மேலே ஒரு பாடி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு பாடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஸஸ் உள்ள ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேஸ்லையும் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஹரிசாண்டல் பிளேனும் இருக்குது, அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம இன்க்ளைன் பிளேனுக்கும் நம்ம சம் பார்க்க போகிறோம், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி பாடிஸ் ஓவர் தி பாடிஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்ஸு, சில ப்ரொசீஜர் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பிளாக் இருக்குது அப்படின்னா எப்போவுமே நம்ம மேலே இருக்க பிளாக்கில் இருந்தால் ஆரம்பிக்கணும். பிகாஸ் கீழே இருக்க பிளாக்கை கன்சிடர் பண்ணும்போது அன்னோன்ஸ் வந்து உங்களுடைய மேலே இருக்க பிளாக்கில் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதை சால்வ் பண்ணிட்டு போகிறது தான் நம்ம எப்போவுமே வழக்கமாக வச்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஸோ அது உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கை சால்வ் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு பிளாக்கை சால்வ் பண்ணுறப்போ நம்ம எப்பவும் போலவே சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பிளாக்கை பாருங்கள், இந்த டயக்ராம் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா சர்ஃபேஸ்க்கு மேலே 2 அப்படின்ற ஒரு பிளாக் இருக்குது, அதுக்கு மேலே 1 அப்படிங்கிற ஒரு பிளாக் இருக்குது, ரைட்டா. ஸோ இந்த 1 அப்படிங்கிற பிளாக்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வெர்டிக்கல் வாலோடையோ இல்லை ஏதோ ஒரு சப்போர்ட்டோட நான் என்ன பண்ணியிருக்கேன், டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, ரைட்டா. இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிளாக்கை டுவோர்ட்ஸ் தி வால் நோக்கி தான் என்ன பண்ண வைக்கும், மூவ் பண்ண வைக்கும் இல்லையா. ஜென்ரலி அப்படி தான் நடக்கும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு த்ரெட்டோ ஒரு கயிறோ போட்டு கட்டி இழுக்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டேரக்ஷனில் தான் மூவ் ஆகும். அதே தான் இங்கேயும் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிளாக் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரோப் மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு மீன்ஸ் ஆஃப் கனெக்ஷன் மூலியமாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு சப்போர்ட்டோட டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ பாடியும் இந்த பக்கம் தான் மூவ் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறேன், ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டேன் அப்படின்னா என்னென்ன இருக்கும், பாடி வெயிட் ஒன்று கீழே ஆக்ட் ஆகும், ரைட்டா. டென்ஷன் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட், அது இங்கே இருக்குது. ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் இங்கே இழுக்கிறதுனால பாடி இந்த பக்கம் மூவ் ஆக போகுது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு மோஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில், ஸோ அதனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, ரைட்டா. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இந்த வெயிட் பாடிக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஈக்குவலண்ட் ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று மேலே ஆக்ட் ஆக போகுது. இது உங்களுடைய ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் 1, இவ்வளோ தான், ரைட்டா. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு பாடிக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் என்ன பண்ண போகிறோம், வரைஞ்சி நம்ம ஈக்குலிபிரியம் கண்டிஷன் தெரியும்ல, சம்மேஷன் ஆஃப் FH ஈக்குவல் டு 0, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டில் கொண்டு வந்து ஏதாவது அன்னோன்ஸ் தெரிகிற மாதிரி இருந்தால் அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க பிளாக்குக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி அதை வந்து உங்களுடைய ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது, அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செகண்ட் பிளாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பிளாக்கில் வந்து 2 சர்ஃபேஸோட கான்டாக்ட் இருக்குது தெரியுதா. ஸோ இப்போ இந்த செகண்ட் பிளாக்குக்கு மேலே 1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட்டா. அப்போ இந்த செகண்ட் பாக்ஸுக்கு 2 இடத்துல ஃப்ரிக்ஷன் ஏற்படும். ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ், இன்னொன்று வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஃபஸ்ட் பாடி, மேலே இருக்க பாடி. ஸோ 2 ஆப்ஜெக்ட்னால ஃப்ரிக்ஷன் ஏற்பட போகும், ரைட்டா. ஸோ அப்போ இந்த பாடிக்கு மட்டும் 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, தெரியுதா. ஸோ இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட் அபவ் திஸ் பாடி. ஸோ 1 பிளாக் மேலே இருக்குல்ல, அந்த பிளாக்னால் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன். இன்னொன்று செகண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அது வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது அன்னோன்ஸ் இங்கே அதிகமாக வரப்போகுது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பிளாக்கை முதல்ல நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ப்ரொசீஜர் வைஸாக, ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ஃபோர்ஸ் ஒன்று கீழே ஆக்ட் ஆகுது, அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிளாக்கை கீழே இருக்க பிளாக்கை இந்த பக்கம் புல் பண்ணுறேன். ஸோ ஆக்டிங் டுவோர்ட்ஸ் மை லெஃப்ட் சைடு, அப்போ மோஷனும் லெஃப்ட் சைடில் இருக்க போது, ரைட்டா. மோஷன் லெஃப்ட் சைடில் இருக்க போது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இந்த பக்கம் தான் இருக்க போகுது, ரைட்டா. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ், ரைட்டா. ஸோ அதுவும் இந்த டேரக்ஷனில் தான் இருக்க போகுது. அதே மாதிரி மோஷன் இந்த பக்கம் போகுது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் ஃபஸ்ட்டு பிளாக், மேலே உள்ள பிளாக்கை பொறுத்து அது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இந்த பக்கம் தான் இருக்க போகுது, ரைட்டா. ஸோ இந்த கேஸில் மட்டும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 2மே ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும்,
ரைட்டா. ஏன்னா பிளாக்குங்கிறது ஒரு டைரக்ஷனில் தான் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறப்ப வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ் அது கொடுக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னாக இருந்தாலும் சரி, இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ஜெக்ட் பிளேஸ் அபவ் திஸ், இப்போ இந்த செகண்ட் பிளாக்கு மேலே பிளேஸ் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்னால ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்க போது. அந்த டைரக்ஷனுங்கிறது மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். அவ்வளோதான். ரைட்டா. மற்றபடி எல்லா ப்ரொசீஜரும் சேர்ந்தான். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா இங்கே R1 R2ன்னு 2 ஃபோர்ஸ் இருக்குது, தெரியுதா? ரைட். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் R1. என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் பாடியோட மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸை மேலே பிளேஸ் ஆகிருக்கு. ரைட்டா. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ் ஆஃப் த செகண்ட் பாடி அது ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்க போகுது. அதுதான் நம்ம டுவர்ட்ஸ் யுவர் அப்வர்ட்னு நம்ம பார்த்துட்டோம். இதே நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ் அது ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்க போது, அது நம்ம R2ன்னு கொடுத்துருவோம். இது உங்களுக்கு புரியும். ஆனால் இங்கே R1 இன்னொன்று கீழே டவுன்வர்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னு போட்டிருக்கோம் இல்லையா, அது நத்திங் பட் இந்த வெயிட் ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகுது இல்லையா. இதுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அப்போ இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் ஃபோர்ஸும் எங்கே ஆக்ட் ஆகும், எனக்கு அந்த பாடிக்கு டுவர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த R1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ R1ங்கிறதுக்கு பதிலாக நம்ம Wன்னு போட்டிருந்தாலும் இந்த சம்மில் கரெக்டு தான். ஏன்னா இந்த சம்மில் Wங்கிறது மட்டும்தான் உங்களுடைய டவுன்வர்ட் ஃபோர்ஸு. அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தான் மேலே ஆக்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் Wன்னு போட்டிருந்தாலும் கரெக்டு தான், ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு போட்டிருந்தாலும் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. ரைட்டா. இதே அடுத்தடுத்த சம்ஸில் வேறு ஏதாவது ஃபோர்ஸஸ் அப்வர்ட் ஃபோர்ஸஸும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஈக்குவலண்ட்டான ரியாக்ஷன் ஃபோர்ஸை தான் இங்கே நம்ம சால்வ் பண்ணுவோம். அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மேக்னிடியூடை மாறாமல் என்ன பண்ண போகிறோம், டைரக்ஷனை மட்டும் மாற்றி டவுன்வர்ஸில் ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம இங்கே காட்ட போகிறோம். சொன்னால் புரிஞ்சா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்த எல்லா ஃபோர்ஸுமே இங்கே இருக்கும். அது இல்லாமல் என்ன இருக்க போகுது அப்படின்னா இன்னொரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்க போகுது. ரைட்டா. ஸோ இந்த 2 ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு த அபவ் சர்ஃபேஸ் அது உங்களுடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 1, செகண்ட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ் அது உங்களுடைய செகண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் திஸ் பாடி. ரைட்டா. ஸோ இப்போ இந்த 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்க போகுது, விச் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் தி மோஷன். ரைட்டா. ஸோ இது இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷனல் ஃபோர்ஸ். ரைட்டா. ஸோ இந்த ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் 2ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ ஒரு சர்ஃபேஸ் மேலே பிளேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதோடைய வெயிட் காம்பனண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும் அப்படின்னு, அது இந்த கேஸில் R2. ரைட்டா. ஸோ R1ங்கிறது மட்டும் தான் இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இந்த R1ங்கிறது என்ன அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ரைட்டா. ஸோ அதை நான் இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே டவுன்வர்ட் ஃபோர்ஸும் அந்த R1ங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட்டா. ஸோ அது இல்லாமல் இங்கே ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா. ஸோ இந்த இன்க்ளைன் ஃபோர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் அலாங் தி காம்போனன்ட் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த காம்போனன்ட் அப்படின்னு நம்ம 2 காம்போனண்ட்டாக பிரிப்போம், F cos ஆல்ஃபா அண்டு F sin ஆல்ஃபா. ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இப்போ தெரியுதா. ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே நமக்கு அன்னோன்ஸ் எவ்வளோ இருக்குது, நிறையாவே இருக்குது. ரைட்டா. ஸோ அதிகமாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது ஒன்று அதிகமாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே கம்மியான அன்னோன்ஸ் இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா. ஸோ இதுதான் நம்ம ப்ரொசீஜர். இதை வச்சு தான் நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம். ரைட்டா. ஸோ அடுத்து ஒரு 2 சம் பார்க்கலாம். ரைட்டா. ஸோ ஜஸ்ட் இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கங்க. இந்த கான்செப்டை மறுபடியும் ஒரு தடவை வீடியோவை மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா இந்த இடங்கள்லாம் ரொம்ப முக்கியம். 2 ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடியது, அண்ட் தென் இந்த பாடிக்கு எப்படி 2 ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்துச்சு அண்ட் அது ஏன் கீழே டவுன்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் தான் நிறையா பேர் தப்பு பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இதை திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ்க்கு போங்க. சரியா? ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ ப்ராப்ளம் போகலாமா? ஃபஸ்ட்டு 2 ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா பேரல் சர்ஃபேஸ்க்கு மேலே ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கு மேலே 2 பாடிஸ் இருக்க மாதிரி, அதே மாதிரி ஒரு இன்க்ளைன்டு பிளேன் மேலே 2 பாடிஸ் இருக்க மாதிரி. ஸோ இந்த 2 ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், எ பிளாக் Q இஸ் ரெஸ்டிங் ஆன் அனதர் பிளாக். கொஸ்டினை வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் எழுதிக்கிங்க. நான் ஒரு தடவை கொஸ்டினை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். சரியா? ஸோ எ பிளாக் Q இஸ் ரெஸ்டிங் ஆன் அனதர் பிளாக் P and is attached by horizontal rope QR to the wall as shown in figure. ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கான், நம்ம பார்க்கலாம். முதல்ல கொஸ்டினை பார்த்துருவோம். ஃபைண்ட் தி ஃபோர்ஸ் நெசசரி டு காஸ் மோஷன் இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் P and Q is 0.24 and between P and the floor is 0.3. ரைட்டா. P weighs 3000 Newton and Q weighs 2000 Newton. Also determine the tension along the string connecting Q with the vertical wall இல்லை vertical, இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்போம், vertical மட்டும் தான் கொடுத்துருப்போம், vertical wall. ஸோ vertical wall.
ரைட்டா. ஸோ டயக்ராம் இதுதான். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, சர்ஃபேஸுக்கு மேலே பிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, பிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே க்யூங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. க்யூவை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வெர்டிக்கல் வாலோட ஒரு QR அப்படிங்கிற ரோப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரைட்டா. அது இல்லாமல் இந்த பிங்கிற பிளாக்கை ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் 30 டிகிரி ஒரு இன்க்ளைன் ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் இழுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை கிவன் டயக்ராம். அவனே கொடுத்துருக்கான். ரைட்டா. ஸோ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஃபோர்ஸ் நெசசரி டு காஸ் மோஷன் தான். ஆனால் அவன் எந்த டைரக்ஷனே கொடுக்கல, கொஸ்டினில் கொடுக்கல. ஆனால் டயக்ராம் பார்த்து நம்மளாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராமில் பிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபோர்ஸை நான் பிடிச்சி இந்த பக்கம் பிடிச்சி பி இழுக்கிறேன் அப்படின்னா பிங்கிறது இந்த பக்கம் தான் மூவ் ஆக போகுது. ஸோ இது வந்து நம்மளுடைய டயக்ராமேட்டிக்கை வச்சு நம்மளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரியா. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டினையும் டயக்ராமையும் வரைஞ்சிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம சம் பார்க்கலாம். ரைட்டா. ஸோ இப்போ கிவன் என்னென்னலாம் கொடுத்துருக்கான்னு முதல்ல எழுதிடுவோமா. ஸோ முதல்ல P அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட வெயிட் கொடுத்துருக்கான் 3000 நியூட்டன். Q அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட வெயிட் கொடுத்துருக்கான் 2000 நியூட்டன். ரைட்டா. அது இல்லாமல் 2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்கான். ரைட்டா. ஏன் 2ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே P அண்ட் Qக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்குது. அதே மாதிரி Pக்கும் ஃப்ளோருக்கும் நடுவில், இது ஃப்ளோரு, இந்த Pக்கு கீழே இருக்குது, இது நம்ம ஃப்ளோர்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த Pக்கும் ஃப்ளோருக்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வரப்போகுது. ஸோ அதை தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், மியூ பிட்வீன் P அண்ட் Q இஸ் 0.24 அண்ட் மியூ பிட்வீன் P அண்டு ஃப்ளோருக்கு நான் F1 மென்ஷன் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ இஸ் 0.3. ஸோ இந்த 4 டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கான். அது இல்லாமல் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஒன்று 30 டிகிரி இன்க்ளைனில் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கான். ரைட்டா. நம்ம கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா இதை நம்ம மூவ் பண்ண வைக்கலாம், டென்ஸ் டு ஸ்டார்ட் டு மூவ். ஸோ இந்த Pங்கிறத மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், F. இன்னொன்று டென்ஷன் இன் தி ரோப் QR அப்படிங்கிற இந்த ரோப்பில் எவ்வளோ டென்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். சரியா. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ கிவன். ரைட்டா. சொல்யூஷன் பார்க்கலாமா. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொசீஜர் பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஆப்ஜெக்ட் Qவை தான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் Qவோட ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் வரைஞ்சிக்கிறேன். ரைட்டா. ஸோ Qவோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன்னா என்ன இருக்க போகுது, ஃபஸ்ட்டு Qவோட வெயிட்டு ஆக்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்டு 2000 இல்லையா. ஸோ இந்த 2000 நியூட்டன் கீழே ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும், தட் இஸ் R1. ரைட். ஸோ அண்ட் தென் டுவர்ட்ஸ் தி ரைட் சைடு ரோப்போட டென்ஷன் இருக்குது TQR. ரைட்டா. ஸோ ரோப் என்ன பண்ணும், Qவை ரைட் சைடில் மூவ் பண்ணுறதுக்கு தான் அதை ரைட் சைடில் தான் பிடிச்சி இழுக்கும் இல்லையா. அந்த டென்ஷன் நம்ம கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், Q வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் யுவர் ரைட் சைட். ஸோ Q மூவிங் டுவர்ட்ஸ் ரைட்வர்ட் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி தான் இருக்கும், லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். தட் வில் பி யுவர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ தட் வில் பி யுவர் ஃபஸ்ட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் FF1 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட்டா. ஸோ இப்போ நான் இந்த பாடி என்ன பண்ண போகிறேன், 2 காம்போனண்ட்டாக ஹரிசாண்டல் காம்போனோட சம்மேஷன் அண்ட் வெர்டிகல் காம்போனன்ட் சம்மேஷன் நம்ம பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்விலிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. என்னென்ன இருக்குது, TQR இது TQR அப்படிங்கிறது டென்ஷன் பிட்வீன் த டென்ஷன் ஆஃப் தி ரோப் ஆர் டையிங் ஆப்ஜெக்ட், ஏதோ ஒன்று ரோப்போ இல்லை பெல்ட்டோ ஏதோ ஒன்று சம்திங். ஸோ டென்ஷன் இன் த ரோப் வந்து TQR, அது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஃப்ரிக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ். ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், TQR இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு TQR மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு நம்ம எழுதியிருப்பேன். ஸோ அதான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் கொண்டு வந்து TQRும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இது என்னுடைய ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை சம்மேஷன் பண்ணி அது 0 அப்படிங்கிற ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைச்ச வேல்யூ. ரைட்டா. ஸோ அடுத்து அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன், வெர்டிகல் ஃபோர்ஸஸோட சம்மேஷன் ஈக்குவல் டு 0. ஸோ வெர்டிகல் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குது, வெயிட் ஃபோர்ஸ் 2000 நியூட்டன் ஆக்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்டு மைனஸு, ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் அப்வர்டு பாசிட்டிவ். ஸோ R1 மைனஸ் 2000 ஈக்குவல் டு 0. அப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, டேரெக்டாக இங்கே 2000 கிடச்சிருச்சு. ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த TQRக்கு பதிலாக FF1 இருக்கு இல்லையா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம எப்போவுமே எப்படி எழுதுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டூ த ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படி தான் நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மியூ இன்ட்டு PQவோட வேல்யூ 0.24. ஸோ அப்போ Pக்கும் Qக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.24. ஸோ அப்போ இந்த வேல்யூ தான் நான் என்ன பண்ணணும், இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். மாற்றி யூஸ் பண்ணிடாதீங்க. 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, தெளிவாகவே அவன் கொடுத்துருக்கான். Pக்கும் Qக்கும் அப்படிங்கிற இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0.24 தான் கொடுத்துருக்கான். ஸோ இங்கே நமக்கு அதுதான் தேவை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், மியூ PQவோட வேல்யூ 0.24ன்னு எடுத்திருக்கேன்.
ரைட்டா. ஸோ ரியாக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம 2000 இங்கே ஃபஸ்ட் கேஸில் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் டேரெக்டாக இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ மியூவும் தெரியும், ஆரும் தெரியும். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நான் டென்ஷன் ஆஃப் தி வேல்யூவை இங்கேயே கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா. ஏன்னா டென்ஷனோட வேல்யூ நமக்கு ஒன் ஆஃப் தி கொஸ்டினாக கேட்டிருக்கான். இஸ் தட் கிளியர்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபார் மை பிளாக் பி, கீழே உள்ள பிளாக்குக்கு நான் வரைய போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம வரைஞ்சிடலாம். ஸோ பிளாக் பியோட வெயிட் ஃபோர்ஸு 3000 நியூட்டன். ரைட்டா. ஸோ பிளாக் பியோட வெயிட் ஃபோர்ஸு 3000 நியூட்டன் இருக்குது. ஸோ இந்த 3000 நியூட்டன் இருக்கக்கூடிய பிளாக் பி வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ் ஃப்ளோருக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனல் ஃபோர்ஸை நான் R2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட்டா. அது ஆக்டிங் டுவர்ட்ஸ் அப்வர்டு. அது இல்லாமல் இது மேலே Q இருக்கிறதுனால Q இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, Q இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா R1 நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆக்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்ட். ரைட்டா. ஸோ இதெல்லாம் இல்லாமல் அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் காம்பனன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ரைட்டா. முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்ன மாதிரி கீழே இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். ஒன்று என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு த Q, தட் இஸ் μ1 R1. ரைட்டா. வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட், மேலே உள்ள ஆப்ஜெக்டை பொறுத்து கொடுக்குற ஃப்ரிக்ஷன் μ1 R1. ரைட்டா. கீழே உள்ள சர்ஃபேஸை பொறுத்து கொடுக்குறது μ2 R2. இதை இன்னும் நம்ம இது தெளிவாக எடுக்கணும்னா μ1 R1 ஈக்குவல் டு mu of P into Q into R1. μ2 R2 ஈக்குவல் டு அதை எழுதணும் அப்படின்னா mu into Pக்கும் ஃப்ளோருக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் into R2. ரைட்டா. R2ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ புரியுதா? ஏன் நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ரெண்டையும் நான் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன்னா, நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நான் ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு புல்லிங் த ஆப்ஜெக்ட் P இன் மை லெஃப்ட்வர்ட் டைரக்ஷன். ஸோ அப்போ கண்டிப்பாக என்னுடைய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். 2 ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ரெண்டுமே எனக்கு ஆப்போசிட்டில் தான் ஆக்ட் ஆகும். ரைட்டா. ஸோ இது இன்க்ளைன் ஃபோர்ஸாக இருக்கிறனால நான் என்ன பண்ண போகிறேன், ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஹாரிசாண்டல் காம்பவுண்ட் வெர்டிகல் காம்பவுண்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ F cos 30 அண்டு F sin 30. ரைட்டா. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் முதல்ல வரைஞ்சிடலாமா? ஆல்ரெடி வரைஞ்ச மாதிரி தான் என்ன பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன் அப்படின்னா, 1 3000 நியூட்டன். ரைட்டா. ஸோ அண்ட் தென் ஹரிசாண்டல் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது விச் இஸ் F cos 30 அண்ட் இதோட வெர்டிக்கல் காம்பனண்ட் ஒன்று மேலே ஆக்ட் ஆகும் விச் இஸ் F sin 30. ரைட்டா. இது இல்லாமல் இந்த Pங்கிற ஆப்ஜெக்ட்டு சர்ஃபேஸை பொறுத்து கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அப்வர்ட் R2. ரைட்டா. ஸோ இந்த Pக்கு மேலே Qங்கிற ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு R1, ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம சால்வ் பண்ண வேல்யூ R1, அதை டுவர்ட்ஸ் தி P ஆக்ட் ஆகும். அதனால் டுவர்ட்ஸ் த P இங்கே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஹரிசாண்டலில் மோஷனுக்கு ஆப்போசிட்டில் 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஒன்று F(1), இன்னொன்று F(2). F(1), F(2) எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஸோ இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம். ரைட்டா. ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஹரிசாண்டல் காம்பவுண்ட் சம்மேஷன் ஈக்குவல் டு 0, வெர்டிகல் காம்பவுண்ட் சம்மேஷன் ஈக்குவல் டு 0ன்னு ஈக்லிபிரியம் கண்டிஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரைட்டா. ஸோ ஹரிசாண்டல் காம்பவுண்ட் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு பாசிட்டிவ் டைரக்ஷனில், ரைட், ஒரு ஃபோர்ஸ் காம்பனண்ட்டு நெகட்டிவ் டைரக்ஷனில். ஸோ μ1 R1 ப்ளஸ் μ2 R2 மைனஸ் F cos 30 ஈக்குவல் டு 0. F cos 30 அந்த பக்கம் மட்டும் போனால், F cos 30 மட்டும் இந்த μ1 R1ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ரைட்டா. ஸோ விச் இஸ் 480. சால்வ் பண்ணிடலாம். μ2 R2க்கு R2 தெரியாது, R2 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. ரைட். F cos 30ல் cos 30ஓட வேல்யூ 0.87 F. ஸோ நியூமரிக்கல் வேல்யூ அந்த பக்கம் கொண்டு போயிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். ரைட்டா. நெக்ஸ்ட் அதே மாதிரி வெர்டிகல் காம்பவுண்ட் ஈக்குவல் டு 0, அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வெர்டிகல் காம்பவுண்ட் இருக்குது, R2 ஆக்டிங் டுவர்ட்ஸ் அப்வர்டு, F sin 30 ஆக்டிங் டுவர்ட்ஸ் அப்வர்டு. ரைட்டா. அது இல்லாமல் R1ங்கிற ஃபோர்ஸு 3000 நியூட்டன்கிற ஃபோர்ஸு ஆக்டிங் டுவர்ட்ஸு டவுன்வேர்டு. இது அப்படியே இங்கே 4 ஃபோர்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே இருக்கக்கூடிய F sin 30யும் R2வும் பாசிட்டிவ், -3000 -R1ங்கிறது நெகட்டிவ்.
ரைட்டா. ஸோ F sin 30 வேல்யூ தெரியாது, R2 வேல்யூ தெரியாது. R1ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 3000 மைனஸ் 5000 மைனஸ் 2000 மைனஸ் 5000 ஆகும். அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் 5000. ரைட்டா. ஸோ அப்போ இதுவும் நமக்கு ஒரு 2 அன்னோன் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் ஆயிரும். ரைட்டா. ஸோ நமக்கு 2 அன்னோன் இருக்குது, ஃபோர்ஸ் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு 2 அன்னோன் இருக்குது, 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், கேல்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடில் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபோட வேல்யூ கிடச்சிரும். ரைட்டா. R2ஓட வேல்யூவும் கிடைக்கும். ரைட். பட் நம்ம கொஸ்டினில் வெறும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்ளைடு மட்டும் தான் கேட்டிருக்கனால சம்மை இதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். R2 வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்து எழுதிக்கணும். கேல்குலேட்டர் சால்வ் பண்ணும்போதே R2 வேல்யூ கிடைக்கும். ரைட்டா. ஸோ சம் புரிஞ்சுதா? ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த செகண்ட் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸஸ் மட்டும்தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 2 வரும். ரைட்டா. அதே மாதிரி ரியாக்ஷனல் ஃபோர்ஸும் 2 வரும். ஸோ ரியாக்ஷனல் ஃபோர்ஸுங்கிறது நம்ம ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு சர்ஃபேஸ் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் ரியாக்ஷன் ஃபோர்ஸு. இன்னொரு ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு த பாடி பிளேஸ்ட் அபவ் இட், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு. ஸோ அதனால் அது டவுன்வர்டில் இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நம்ம பார்க்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே நம்ம சால்வ் பண்ண ரியாக்ஷன் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் மேக்னிடியூட் வைஸ். ஸோ மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவல். ஸோ அதே ஈக்குவல் ஃபோர்ஸும் நமக்கு என்ன ஆகும், Pங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த Qங்கிற ஆப்ஜெக்ட் கொடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை டவுன்வர்ட்ஸில் நம்ம காட்டுவோம். ரைட்டா. ஸோ சம் புரிஞ்சுதா? ஸோ நம்ம சம்ம வீடியோ பாஸ் பண்ணிட்டு சம் எழுதிக்குவோம். ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு செகண்ட் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ப்ராப்ளத்தோட கொஸ்டின் இது தான். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் எழுதிக்கிங்க. நான் சம் டிக்டேட் பண்ணிட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் ஆல்ஃபா இன் த ஃபிகர் இஃப் block A is about to slide, weight of the block A is 100 Newton and that of block B is 300 Newton. Assume mu equal to 0.25 for all surfaces. ஸோ கொஸ்டினில் டீட்டெயிலாக கொடுக்கல, எல்லாமே டயக்ராமில் இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஸோ டயக்ராம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ், அதுலேருந்து ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்குது. அந்த இன்க்ளைன் பிளேன் மேலே தான் நம்ம என்ன பண்ணுறோம், 2 பாடி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, B அண்ட் A. ரைட்டா. ஸோ பியோட வெயிட்டு 300 நியூட்டன் கொடுத்துருக்கான், ஏவோட வெயிட்டு 100 நியூட்டன் கொடுத்துருக்கான். அண்ட் தென் ஏ அப்படிங்கிற பிளாக் என்ன பண்ணியிருக்கான், ஒரு வேர்ட்டிக்கல் வாலோட டைப் பண்ணியிருக்கான். ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு ரோப். ரைட்டா. ஸோ அது இல்லாமல் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, எவ்வளோ ஆங்கிளுக்கு நம்ம இதை இன்க்ளைன் பண்ணும்போது இந்த பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஸ்லைடாக ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ரைட்டா. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர்டு வீடியோவில் நம்ம பார்த்த இன்க்ளைன்டு கேஸ் ப்ரொசீஜரை அப்படியே நம்ம இந்த 2 பாடிஸ் ஓவர் பிளாக் ஓவர் அனதர் பிளாக் ப்ரொசீஜரில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா. ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம பார்த்தது தான், புதுசாக எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு கான்செப்டை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேலே உள்ள ஆப்ஜெக்ட் தான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏ அப்படிங்கிற பாடிக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ ஏவோட வெயிட் உங்களுக்கு தெரியும் 100 நியூட்டன் அப்படின்னு. ரைட்டா. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளேன் கிடையாது, ஹரிசாண்டல் பிளேன் கிடையாது, இட் இஸ் அன் இன்க்ளைன்டு பிளேன். ரைட்டா. ஸோ அப்போ இன்க்ளைன்டு பிளேனை பொறுத்து அந்த பாடி நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் காம்பனண்ட்டு டவுன்வர்டில் ஸ்ட்ரைட்டாக தான் ஆக்ட் ஆகும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த பிளேனை பொறுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்க்ளைன்டு ஃபோர்ஸ் மாதிரி ஆயிரும், விச் இஸ் அட் த ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிளில் இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கதா அர்த்தம். ரைட்டா. ஸோ அப்போ இதோட காஸ் காம்போனண்ட்டு பர்பெண்டிகுலர் பிளேன்லையும் இதோட சைன் காம்போனண்ட்டு அலாங் தி பிளேன்லையும் இருக்கும். ஸோ 100 காஸ் ஆல்ஃபா, இங்கே 100 சைன் ஆல்ஃபா. ரைட்டா. ஸோ இப்போ ஏவோட மோஷனை பார்த்தீங்கன்னா ஏங்கிறது இந்த வெர்டிக்கலோட டைப் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஏங்கிறது டுவர்ட்ஸ் ரைட் சைடில் மூவ் ஆக போகுது. ஸோ டுவர்ட்ஸ் ரைட் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கணும், லெஃப்ட் சைடில் இருக்கணும். டென்ஷன் ஃபோர்ஸ் ரைட் சைடில் இருக்குது. ரைட்டா. ஸோ அதை தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டென்ஷன் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ரைட் சைடு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் சைடு. ரைட்டா. ஸோ இப்போ இதெல்லாம் இல்லாமல் வித் ரெஸ்பெக்ட் டு பிங்கிற சர்ஃபேஸை பொறுத்து ஒரு ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்க போகுது, தட் இஸ் யுவர் RAB. அவ்வளோதான். ரைட்டா. ஸோ சம்ஸ் புரியுதா? இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அதோட பொசிஷனை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ரைட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல் இன்க்ளைன் பிளேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அலாங் தி பிளேன் ஈக்குவல் டு 0 அண்ட் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் ஈக்குவல் டு 0. அலாங் தி பிளேன் ஈக்குவல் டு 0ல் டென்ஷன் இருக்குது, விச் இஸ் பாசிட்டிவ். மீதி 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 100 சைன் ஆல்ஃபாவும் நெகட்டிவ், அதனால் அது மைனஸ்.
ரைட்டா. அப்போ டென்ஷனல் ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 0.25 RAB ப்ளஸ் 100 sin alpha. ரைட்டா. அடுத்து பர்பண்டிகுலர் டு தி பிளேனோட ஃபோர்ஸோட சம்மேஷன் ஈக்குவல் டு 0ங்கிற கான்செப்ட் எழுதிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, RAB ஆக்டிங் டுவர்ட்ஸ் அப்வர்டு, 100 cos alpha ஆக்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்டு. அப்போ RAB ஈக்குவல் டு 100 cos alpha. ரைட்டா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த RAB இருக்கு இல்லையா, இதையும் நான் என்ன பண்ணுறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபாலே எழுதிடலாமா. RAB இன் டேர்ம்ஸ் ஆஃப் 100 cos alphaன்னு இருக்கா, இது தூக்கி நான் இங்கே எழுதுறேன். அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி நான் ரீரைட் பண்ணிக்கலாம், T இஸ் ஈக்குவல் டு 25 cos alpha. ஏன்னா இங்கே ஒரு 0.25 இருக்குது, இங்கே ஒரு 100 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ண அப்படி RABக்கு பதிலாக இந்த 100 cos alpha நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 25 cos alpha ப்ளஸ் 100 sin alphaன்னு வந்துடும். ரைட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன் பை சப்ஸ்டியூட்டிங் செகண்ட் ஈக்குவேஷன். ரைட்டா. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், கீழே உள்ள பிளாக்குக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறேன். ரைட்டா. ஸோ கீழே உள்ள பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆங்கிள் மாறாது, பட் வெயிட்டுங்கிறது 100க்கு பதிலாக 300 நியூட்டன். ஸோ அப்போ 300 நியூட்டனோட காஸ் காம்போனண்ட்டு பர்பண்டிகுலர் பிளேன்லேயும் 300 நியூட்டனுடைய காஸ் காம்போனண்ட்டு ஹரிசாண்டல் பிளேன்லேயும் இருக்கும். ரைட்டா. அது இல்லாமல் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு இன்க்ளைன்டு பிளேன் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும், அது R2. ரைட்டா. போன சம்மில் பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு சம்மோட ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நீங்கள் எவ்வளோ மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதே மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், டுவர்ட்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிற மாதிரி அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ RABங்கிறது டுவர்ட்ஸ் B ஆக்ட் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன். அது இல்லாமல் வெயிட் காம்பனண்ட் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 வெர்டிக்கல் காம்பனண்ட்டு, 3 ஹரிசாண்டல் காம்பனண்ட். ரைட்டா. இதையும் நம்ம என்ன பண்ணலாம், சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அலாங் தி பிளேன் ஈக்குவல் டு 0ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ 2 ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸு பாசிட்டிவ் டைரக்ஷனு, 300 cos alphaங்கிறது டுவர்ட்ஸ் நெகட்டிவ் டைரக்ஷனு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். ரைட்டா. ஸோ இந்த F1ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல 0.25 RABன்னு எழுதியிருப்போம். ரைட்டா. 0.25 RABன்னு எழுதியிருப்போம். அந்த 0.25 RAB நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம், 25 cos alphaன்னு RAB சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருப்போம். ரைட்டா. ஸோ அந்த சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இங்கே F1 F2 அதை மட்டும் நான் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 300 sin alpha அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ரைட்டா. ஸோ F1க்கு பதிலாக 0.25 RAB அண்டு மறுபடியும் RAB ஈக்குவல் டு 100 cos alpha. அப்போ 25 cos alpha ஆயிருமா. அப்போ இந்த 25 cos alpha இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் வந்துடும். ஸோ 0.25 R2 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 0.25 R2 எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா FF2லேருந்து வந்துச்சு. ஸோ அப்போ இந்த பாடிக்கும் Bங்கிற பாடிக்கும் சர்ஃபேஸ்க்கும் கொடுக்குற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்லேருந்து வந்தது. ரைட்டா. இந்த சம்மில் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா எல்லா மியூமே சேம்னு கொடுத்துட்டான். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் A அண்ட் Bயும் 0.25 தான், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் B அண்ட் சர்ஃபேஸும் 0.25 தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கேயும் மியூவோட வேல்யூ 0.25 போட்டிருக்கோம். ஸோ இந்த 0.25 R2 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், நான் இதை இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு வேல்யூ. ரைட்டா. சிமிலராக பர்பண்டிகுலர் ஃபோர்ஸோட சம்மேஷன் ஈக்குவல் டு 0. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 300 cos alpha ஆக்டிங் டுவர்ட்ஸ் டவுன்வர்டு, 2 ரியாக்ஷன் ஃபோர்ஸு, ஒன்று RAB ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 100 cos alpha அப்படின்னு, இன்னொன்று R2. ரைட்டா. இதில் R2 மட்டும்தான் பாசிட்டிவ், மீது ரெண்டுமே நெகட்டிவ். அப்போ R2 ஈக்குவல் டு 300 cos alpha ப்ளஸ் 100 cos alpha எல்லாமே நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணது. R2 இங்கே இருக்குது. ரைட்டா. அண்ட் தென் 300 cos alpha வெயிட் காம்பனண்ட்டு, RABயோட வேல்யூ நமக்கு தெரியும், RAB ஈக்குவல் டு 100 cos alpha. ரைட்டா. அப்போ 300 cos alpha ஒரு 100 cos alpha மைனஸ் 400 cos alpha, இது அந்த பக்கம் போகும்போது R2 ஈக்குவல் டு 400 cos alpha. ரைட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த R2 ஈக்குவல் டு 400 cos alpha இருக்குல்ல. ரைட்டா. இந்த R2 ஈக்குவல் டு 400 cos alpha தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 100 cos alpha ஈக்குவல் டு 300 sin alpha மைனஸ் 25 cos alphaன்னு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் நான் ரீரைட் பண்ணிக்கிறேன். ரைட்டா. ஸோ இப்போ நான் அந்த தேர்ட் ஈக்குவேஷனை ரீரைட் பண்ணோன்னா இதையே அப்படியே நான் என்ன பண்ணுறேன், 100 cos alpha மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு cos alphaலாம் ஒரு பக்கம், sin alphaலாம் ஒரு பக்கம். ஸோ sin by cos ஈக்குவல் டு நியூமரிக்கல் வேல்யூ அப்படியே நான் டிவைட் பண்ணி tan alphaவுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஸோ அதை அப்படியே tan இன்வர்ஸாக போட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ரைட்டா. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் தான் கேட்டிருக்கான். ஸோ நம்ம ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு.
ரைட்டா. ஸோ ப்ரொசீஜரில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது, சேம் ஆஸ் இட் இஸ். இன்க்ளைன் பிளேனில் நம்ம பார்த்த மாதிரி அலாங் தி பிளேன் பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன்னு பார்த்துக்க போகிறீங்க. ஸோ மற்றபடி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸில் இங்கே 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்க போது 2 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுமே 0.25 தான் வேல்யூ. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 2ங்கிறப்ப செகண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 1ங்கிறப்ப ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஃபோர்ஸுங்கிறது RAB. ரைட்டா. RABயோட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். ரைட்டா. ஸோ ப்ரொசீஜர் எல்லாமே சேம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சம்ம எழுதிக்கணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ 2 ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸுங்கிற இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு டவுட் வரும். அதை ஒரு தடவைக்கு 2 தடவை ஜஸ்ட் பாருங்கள். ஸோ ஈஸியான ப்ராப்ளம் தான். ப்ரொசீஜர் வைஸாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5th யூனிட்டில் வர ப்ராப்ளமை இதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம். இன்னும் ஃப்ரிக்ஷனில் ஒரு 2 டாபிக் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. லேடர் ஃப்ரிக்ஷன் அண்டு வெஜ் ஃப்ரிக்ஷன். அதை கம்மிங் லெக்சர்ஸில் பார்க்கலாம். சரியா. ஸோ கீப் லேர்னிங். ஹேவ் எ நைஸ் டே.